வணக்கம் நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இவங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இவங்களோட வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். இவங்களோட வெப்சைட்டோட லிங்க்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோர்லேயும் இவங்களோட ஆப் வந்து இருக்குது, பாருங்கள். நாம் வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் சிக்கன் கிரேவி எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. எப்படின்னு பார்ப்போம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சுவையான சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு இப்போ பார்க்க போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நம்ம போடுறோம். போட்டதுக்கப்புறம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம், பல்லேரி வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இப்போ போட்டுன்னா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம விடலாம். கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளி, இப்போ ஒரு தக்காளி, இன்னொரு தக்காளி அரிஞ்சிட்ருக்கேன். 2 தக்காளி வந்து அரிஞ்சு உள்ளே போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். மசாலா இதெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு. அதனால் நல்லா வந்து மசாலா சேர்க்காததுக்கு முன்னாடி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். அதனால் வந்து நல்லா இது வந்து பொன்னிறமாக வதங்கட்டும். தக்காளி அறுந்து வச்ச தக்காளியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அது கல் உப்பு போட்டுங்க. அப்போ தான் இந்த கிரேவியில் வந்து கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீ வாங்கிட்டு வந்த சிக்கன் நான் 3/4 கிலோ வாங்கிக்கிறேன். அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கங்க. இந்த பிளட் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா 1க்கு 4-5 டைம் கழுவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாயில் ஆனதுக்கப்புறம் இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா. அதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்குவாங்க. நான் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் கடையில் வாங்காமல் நாங்களே வீட்டிலேயே அரைச்சி எடுத்துக்கிறோம். எங்களுக்கு கடையில் வாங்குறது பிடிக்கல, அதனால் வீட்டில் இருந்தது பண்ணி அதில் ஒரு பச்சை வாசம் போகணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே பச்சை வாசம் போகணும். இல்லைன்னா நம்ம செய்கிற டிஷ்ஷையே கெடுத்துரும். அதனால் வந்து மிக முக்கியம் வந்து எப்போவுமே எந்த டிஷ் செஞ்சாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா நல்லா மசாலா அது நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு தேவையான காரம் சேர்த்திக்கிறோம். மிளகாப்பொடி நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. அப்புறம் சிக்கன் பொடி, அது அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தர் சிக்கன் பொடி சேர்த்துறதில்ல, அதனால தான் நல்லா போயிடுது. நீங்கள் சிக்கன் பொடி போட்டுக்கங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பெப்பர் இதெல்லாம் சேர்த்தி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்துலேயுமே வந்து மிக்ஸ் ஆகும். நல்லா இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த கறி எடுத்து போடுங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அதிலேருந்து தண்ணி கொஞ்சம் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்றிட வேண்டாம், நல்லா போட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயிரும். ஒரு விசில், நான் 3 விசில் விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி நீட்டாக வந்துருச்சு. மேலே வந்து இதை தூவி விட்டுக்கிட்டேன் மல்லி இதில். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. தேங்க்யூ வீடியோ வாட்சிங்.